தனிமையில் வாழ்ந்து அழுத நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. நீ அழுதது உன் கணவன் கண்டதில்லை, உன் மனைவி கண்டதில்லை, உன் பிள்ளைகள் கண்டதில்லை, பெற்றோர்கள் அறிந்ததில்லை. என் கண்களேந்து கண்ணீரை துடைப்பதற்கு ஏதாவது ஒரு கரம் வராதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறேனே. தெய்வம் உன்னை கண்டார், காண்கின்ற தெய்வம். மக்களே, எடுத்து படியுங்கள் மத்தேயு நற்செய்தி. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையுள்ள திருவாக்கியங்கள். நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. அடுத்தது, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகின்றேன், கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஏனெனில் நேர்மையாளர் அல்ல பாவிகளே நான் அழைக்க வந்தேன். இது பல தடவை நாம் கேட்டும் இருக்கின்றோம், பல தடவை நாம் தியானித்தும் இருக்கின்றோம். மக்களே, எடுத்து படிங்கள் 9வது வாக்கியம், அது மட்டும் நாம் பார்ப்போம். இயேசு அவன் வீட்டுக்கு சென்ற பொழுது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை அவர் கண்டார். போதும். அதன் பிறகு என் பின்னே வா என்றார். அடுத்தது, அவரும் எழுதி சென்றார். அப்போ 3 முக்கியமான வார்த்தைகளை நாம் அங்கே காண்கின்றோம். 1 கண்டார், 2வது அழைத்தார், 3வது சென்றார். இது அந்த 3 வார்த்தைகள். மக்களை நாம் பார்க்கின்றோம். கண்டார் என்றால் அர்த்தம் என்பது என்ன? தெய்வம் யாரை கண்டார்? மத்தேயுவை கண்டார். மத்தேயு யார்? அவர் ஒரு வரி தண்டுபவன். வரி தண்டுபவருடைய பணி என்பது என்ன? கணக்கு வசூலிப்பது. அப்போ தெய்வம் மத்தேயுவை கண்டார். எப்போது மத்தேயு அவர் கண்டார்? அவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில், சாப்பிடும்போது அல்லையே, வேலை செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் என்ன செய்கின்றார்? தெய்வம் மத்தேயுவை கண்டார். மக்கள், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வரி தண்டுபவர். அந்த காலகட்டத்தில் வரி தண்டுபவர்களை மக்கள் எப்படி பார்த்தார்கள்? பார்வையற்றவர்களாக, பாவிகளாக அவர்கள் பார்த்தார்கள். பாவிகளாக பார்த்தார்கள். சமுதாயத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்னதான் அந்த அதிகாரம் இருந்தாலும் சரி, அந்தஸ்து இருந்தாலும் சரி, சொந்த இன மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை அங்கீகரித்ததில்லை. மாறாக அவர்களை ஒதுக்கி விடுகின்ற ஒரு மனநிலையை பார்க்கின்றோம். ஒதுங்கிய ஒரு மனநிலையில், ஒதுக்கப்பட்ட ஒரு மனநிலையில், ஓரம் கட்டப்பட்ட ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தான் யாரு? மத்தேயு. படித்தவன், படிக்காதவன் அல்ல, படித்தவன். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றவன், வேலை இல்லாமல் அல்ல, வேலை செய்து கொண்டிருக்கிறவன் எல்லாம் இருக்கின்றான். அப்படி இருந்த போதிலும் சமுதாயத்தால் அங்கு ஒதுக்கப்பட்டவன். எந்த சமுதாயம்? தன்னுடைய சொந்த இனம். மூன்றாவது மனிதர்கள் இல்லை, தன்னுடைய சொந்த இனமே அவனை ஒதுக்கி வாழ்கின்ற ஒரு மனநிலை. அப்படி ஒதுக்கி வாழ்கின்ற ஒரு மனநிலையில் எந்த அளவுக்கு அவன் மனம் வேதனைப்படும் என்பது நம்மளால் உணர முடியுமா? உணர முடியுமா? நீங்களே பாருங்கள். உன்னுடைய குடும்பத்தில், வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். குடும்பத்தில் நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற சமயத்திலேயே கணவன் மனைவியாக உன்னை ஒதுக்கி வாழுகிற சமயத்தில் அந்த மனைவிக்கு கிடைக்கிற அந்த வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்? மனைவி கணவனை ஒதுக்கி வாழுகிற சமயத்தில் அந்த கணவனுக்கு கிடைக்கிற வேதனை எப்படி இருக்கும்? பிள்ளைகள் பெற்றோர்களை ஒதுக்கியோ, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒதுக்கியோ, அந்த குடும்ப அங்கத்திற்களை யாராவது ஒரு நபர் ஒதுக்கி வாழுகிற சமயத்தில் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார்கள். அவரை ஒதுக்கி வாழுகிற சமயத்தில் அந்த மகன் படுகிற வேதனை, அந்த மகள் படுகிற வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். வார்த்தை இருக்கா? சொல்வதற்கு அங்கே வார்த்தை உண்டா? வார்த்தை வராது. கண்ணிலிருந்து கண்ணீர் இருக்குமா? அழுது 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 கண்ணீரும் தீர்ந்து போயிட்டு இருக்கும், கண்ணீரும் அங்கே இருக்காது. அப்போ விரக்தியான ஒரு நிலை, ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் இதோ ஏனோ தானோ என்ற நிலை, ஏன் தான் இந்த வாழ்க்கை என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இனி இது குடும்பத்தில். அது அப்படியே வேலை செய்கிற இடங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீ நல்ல திறமையோடு நீ வேலை செய்து கொண்டிருப்பாய். உன்னுடைய வேலை அலுவலகங்களில் நல்ல முறையில் நீ பணி செய்து கொண்டிருப்பாய். ஆனால் கூட இருக்கிறவர்கள் உன் திறமையை கண்டு உண்மையில் பொறாமை கொண்டு என்ன செய்வார்கள்? உன் பணியை கண்டு உன்னை புகழ்வதல்ல, மாறாக உன்னை என்ன செய்கிறார்கள்? உன்னை காயப்படுத்துகிறார்கள். இல்லாத பொல்லதெல்லாம் சொல்லிக்கொண்டு உன்னை பற்றி பழிப்பார்கள். அப்படி பழிக்கிற சமயத்தில் செய்யாத குற்றத்துக்கும் செய்யாத பழிக்கு நீ எடுக்கின்ற பொழுது உன் மனசில் படுகிற வேதனை எப்படி இருக்கும்? நீ எல்லா காரியம் நன்மை செய்திருந்த போதிலும் உனக்கு கிடைக்கிறது கெடுதல் மட்டுமே தான் இருக்கும். அப்போ வேலை செய்கிற இடங்களிலும் ஒதுக்கி வாழ்கின்ற ஒரு நிலைகள். பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள், உங்களுடைய பிள்ளைகள்
அப்படி இருக்கும்போது அவர்களாம் அம்மா நான் நல்லதாம்மா இருக்கின்றேன், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லாமா, யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கம்மா, யாரும் வந்தாலும் என்னை ஒதுக்கி போகிறாங்கம்மா, எல்லோரும் என்னை கேலி பேச்சு பேசுகிறாங்கம்மா என்று உன்னுடைய மகன் உனக்கு பகிர்ந்து கொள்கிற சமயத்தில் பெற்றோர்னால் என்ன ஆறுதல் கொடுக்க முடியும்? இல்லைடா நீ எல்லாட்டையும் போடா, எல்லாட்டையும் பழகுடா, இல்லாமல் நான் போனாலும் பக்கத்தில் யாரும் வரமாட்டேங்கிறாங்கம்மா, என்னை விட்டு தூரம் போகிறாங்கம்மா, என்னன்னு தெரியலம்மா, நான் என்னம்மா பண்ணுறது, தனிமையில் இருக்கிறேன்மா என்று சொல்லிக்கொண்டு அந்த மகன் படுகிற வேதனை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். எல்லாம் இருக்கின்றது, வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்த போதிலும் சொந்த இன மக்களே, சொந்த நண்பர்களே, குடும்ப அங்கத்தினர்களே ஒதுக்கி வாழுகிற சமயத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளும் காயங்களும் அவமானங்களும் இருக்கும் பொழுது மக்களே அதை புரிந்து கொள்கின்ற ஒரே நபர் மட்டும்தான் இருக்கின்றார். யாரு? இயேசு கிறிஸ்து. வேறு ஒரு மனிதரும் அல்ல. இங்கு நாம் பார்க்கின்றோம், இங்கு வரி தண்டுபவன் நமக்கு எல்லோரும் தெரியும், ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்றவன் வரி தண்டுபவன். மத்தேயு வரி தண்டுபவனாக இருக்கின்ற பொழுது அங்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் தெய்வம் அவனை கண்டார். அப்படி என்றால் அவன் மனநிலையை தெய்வம் அறிகின்றார். அவன் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருப்பதை தெய்வம் கண்டார். அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறான் என்பதை தெய்வம் கண்டார். எப்படி கண்ணீர் வடிக்கிறான் என்பதை தெய்வம் கண்டார். அவன் படுகிற அவமானங்களை தெய்வம் கண்டார். இதோ எல்லோரும் என்னை ஒதுக்கி விடுகிறார்களே, அதை எல்லாம் இருந்த போதிலும் எல்லாம் இருந்தும் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருப்பதை தெய்வம் கண்டார். காண்கின்ற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் ஒழிய கண்களை மூடிக்கொண்டு போகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். பார்ப்பதற்கும் காண்பதற்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? பார்த்துன்னா புரிஞ்சுக்கிட்டு ஊடுருவி பார்ப்பது, எப்பா எக்ஸ்ரே கண்ணோ, அப்போ நாம் பார்க்கணும். கரெக்டு தான். பார்ப்பது என்பது மேலோட்டமாக இருப்பது, காண்பது என்பது ஆழமாக இருப்பது. தெய்வம் கண்டார். இதே மாதிரி வாசிக்கிறோம். உதாரணம் புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எங்க யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். 38 ஆண்டு காலமாக உடல்நலமற்றிருந்த ஒரு மனிதன் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகில் சென்று அவன் நிலையை இருப்பதை தெய்வம் அறிந்து நலம் பெற உனக்கு விருப்பமா? அப்ப தெய்வம் கண்டார் ஒழிய பார்ப்பதில்லை. அந்த 38 ஆண்டு காலமாக இதோ அந்த குளம் கலங்கிற சமயத்தில் யாராவது இறக்கிவிட மாட்டார்களா என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது யாருமே இல்லையே, 32 ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே, தெய்வம் கண்டார். மற்றவர்கள் காணவில்லை, மற்ற மனிதர்கள் பார்க்கவில்லை. பார்த்தவர்கள் சிரித்தார்கள், கேலி பேச்சு பேசினார்கள். மத்தேயுவை மற்றவர்கள் பார்த்தார்கள், கேலி பேச்சு பேசினார்கள், சபித்தார்கள். என்னவென்று, நீ அரசாங்கத்துக்கு நீ துணை போய் கொண்டிருக்கின்றாய், இதோ நீ எங்கள் இனத்துக்கு எதிராக நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய், எனக்கு எதிராக வரி வசூலித்து கொண்டிருக்கின்றாய், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய், நீ ரோமியருக்கு நீ துணை போய் கொண்டிருக்கின்றாய், யூதர்களை நீ நாசமாக்குகின்றாய், பலதும் சொல்லிக்கொண்டு அவன் காயப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதுமாக மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தெய்வம் மத்தேயுடைய நிலையை தெய்வம் கண்டார். இறைவன் கண்டார். இந்த முடக்குவாதவன், இந்த உடல்நலம் இருந்தவன், இந்த மனிதன் 32 ஆண்டு காலமாக குளம் கலங்கிற யாரும் இல்லையே, தெய்வம் கண்டார். ஆகாரை நாம் பார்க்கின்றோம். அங்கு ஆகார் தனிமையில் போவதை, அவள் அழுததை தெய்வம் கண்டார். சாரா குழந்தை இல்லாத பொழுது இது ஆகார் தங்களை பழித்தறிய தெய்வம் சாராவையும் தெய்வம் கண்டார். காண்கின்ற தெய்வம் தான் ஒழிய கண்களை மூடிக்கொள்கிற தெய்வம் அல்ல. நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அத்தனையும் அறிகின்ற தெய்வம். திருப்பாடல் 139, திருப்பாடல் 139 நம் எல்லோருக்கும் தெரியும். 1, 2, 3. யாராவது ஒருத்தர் சத்தமாக படிங்கள். ஆண்டவரே நீரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்ற அர்த்தம் என்ன? நன்றாக அறிந்திருக்கிற வேறு யாரும் அல்ல. நான் அடுத்த வார்த்தை, நான் அமர்வதும், அடுத்தது எழுவதும், அடுத்தது எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீர். நான் நடப்பதும் ஓடுவதும் அமர்வதும் படுப்பதும் சாப்பிடுவதும் உறவு அனைத்தையும் நீ நன்கு அறிந்திருக்கின்றீர். அப்படி என்றால் அறிந்திருக்கின்ற தெய்வம் தான் ஒழிய தெரிந்திருக்கின்ற தெய்வம் அல்ல. அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் உண்டு? அறிவதனால் ஆழமாக இருப்பது, தெரிந்து கொள்வதனால் மேலோட்டமாக இருப்பது. ஸ்தோத்திரம். கரெக்ட் தான்.
தெரிந்து கொள்வது மேலோட்டமாக இருப்பது, அறிந்து கொள்வது ஆழமாக இருப்பது. அப்ப இறைவன் இதோ என்னை அறிந்திருக்கின்றார். அறிந்த தெய்வம் என்னிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை, இதோ நீ அறிந்து நடப்பதும் ஓடுவதும் போவதும் அத்தனையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன். அப்ப காண்கின்ற தெய்வம் தான் ஒழிய என்னை கண்களை மூடிக்கொள்கின்ற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். அப்படி என்றால் இங்க இருக்கிற ஓரோ மகனும் மகளும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் பலவிதமான தேவைகளோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். படித்தவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் படித்தவர்கள், பணம் உண்டு, வசதி உண்டு, சௌகரியங்கள் உண்டு, எல்லாம் இருந்த போதிலும் வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், கஷ்டங்கள். நீ அழுதது உன் கணவன் கண்டதில்லை, உன் மனைவி கண்டதில்லை, உன் பிள்ளைகள் கண்டதில்லை, பெற்றோர்கள் அறிந்ததில்லை. நீ அவமானப்பட்டது யாரும் அறிந்ததில்லை. உன்னை 4 பேர் கேலி பேச்சை பேசியது குடும்ப அங்கத்தினர்களையே, சொந்த பந்தங்களையே, உற்றார் உறவினர்களையே உன்னை காயப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் யாருமே அறிந்ததில்லை. நீ மட்டும்தான் அறிந்திருக்கிறேன். மறைமுகமாக உன்னை திட்டுவதை அத்தனையும் நீ பெற்றிருக்கின்றாய். அப்படி இருந்த நீ தனிமையில் வாழ்ந்த அழுத நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. தெய்வமே, இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நான் இங்கு வந்து நிற்கின்றேன். உம்முடைய இரக்கத்தை வேண்டி நான் வந்திருக்கிறேன். என் கண்களை இந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஏதாவது ஒரு கரம் வராதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறேனே. இந்த தெய்வத்தின் வந்து சமயத்தில் இறைவன் சொல்ற வார்த்தை, தெய்வம் உன்னை கண்டார். காண்கின்ற தெய்வம். இதான் மக்களை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு சுங்கச்சாவடியில் அமர்ந்ததை தெய்வம் கண்டார் என்றால் மத்தேயுவை மட்டுமல்ல, நான் அமர்ந்திருப்பதையும் என் நிலையையும் தெய்வம் கண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண்கின்ற தெய்வம், அதுக்கு என்னது, எல்ரோஹி. அவ காண்கின்ற தெய்வம். கண்ட தெய்வம் அப்படி போயிடுவாரா? இல்லையே. கண்ட தெய்வம் எனக்கு வேண்டிய நன்மைகள் தான் செய்வார் ஒழிய வேறு எதுவும் இல்லை. இங்கு மத்தேயுவை கண்ட தெய்வம் அடுத்த வார்த்தை சொன்ன வார்த்தை என்ன? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. எந்த தைரியத்தில் அவர் சொன்னார் என்னை பின்பற்றி வா என்று? நேராக போயிட்டு, எடா மத்தேயு நல்லா இருக்கியா, உங்கள் வீட்டில் போய் பெர்மிஷன்லாம் கேட்டு வாடா, அப்படி இருக்கலாம் போயிட்டு வாடா, நீ சாப்பிட்டு வாடா, நாளைக்கு வாடா, அதுக்கப்புறம் இதான் என்னுடைய வழிமுறைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது, அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கொள், உனக்கு பிடிச்சிருந்தா என் பின்னாடி வா. அண்ணங்கட நேராக டேரக்ட் அடிதான், என்னை பின்பற்றி வா என்று. அவ்வளோத்தான் ஒழிய வேறு எதுவும் அங்கே இல்லை. ஏன் தெய்வம் டைரக்டாக அங்கே போக வேண்டும்? என்னை பின்பற்றி வா என்று சொல்ல வேண்டும். மக்களே, என்ன காரணமாக இருக்கும்? மத்தேயுவுக்கு தெரியுமா இயேசு கடவுள் என்று தெரியுமா? பின்ன என்ன நம்பரிக்கிறோம் போனார்? இயேசுக்கு தெரியுமா தான் கடவுள் என்று? இயேசுக்கு தெரியுமா? ஐயோ பாவம், அவங்களே குழம்பிட்டாங்க. ஐயோ, சேல்ஸ்மேனுடைய டெக்னிக் என்ன தெரியும் இல்லையா? ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணு, இல்லாட்டி கன்வின்ஸ் பண்ணு, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடு, அப்போ தான் அவனுக்கு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். அவள் இயேசு கடவுள் என்று இயேசுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பிசாசுக்கு தெரியுமா? அப்போ உங்களுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஸ்தோத்திரம். நீயும் ஒன்னா. அப்போ மக்களே, இங்கு மத்தேயு, இங்கு இயேசு மத்தேயு அழைக்கின்றார், என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே இதோ மத்தேயு என்ன செய்கிறார்? அவனும் எழுந்து போகின்றார். எந்த தைரியத்தில்? நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எடுத்து படிங்கள். எங்கு நாம் பார்க்கின்றோம்? இதே ஈஸியான வார்த்தை எடுத்துக்கொள்ள, அப்போ ஈஸியாக மனதில் பதியும். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல்ல திருவாக்கியம். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடத்தில் வா. சுமை தாங்கியாக நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயே, யாராவது என் சுமைகளை இறக்கி வைப்பாங்களா, என் சுமைகளை தாங்க யாராவது இருப்பார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயே, நான் இருக்கிறேன் உன் சுமையை சுமப்பதற்காக. சுமை தாங்கியாக தெய்வம் வந்து நிற்கின்றார். மத்தேயு, நீ படுற வேதனையை நான் கண்டேன், நீ பட்ட அவமானங்களை நான் கண்டேன், இதான் நீ அழுத கண்ணீரை நான் கண்டேன். மத்தேயுக்கு சொன்ன அதே தெய்வம் இன்று உன்னையும் என்னையும் பரிசுத்த வார்த்தை. இந்த மத்திய வேளையில் அன்பு மக்களே, இந்த நட்டுச்ச வேளையில், இந்த வெயிலிலும் நீங்க ஓடி இங்கு வந்திருக்கின்றாயே, பல வேதனையோடு அவமானத்தோடு இருக்கின்றாயே, குடும்பத்தையும் எதிர்த்து இங்கு வந்திருக்கின்றாயே, நான் கண்டேன். கண்ட நான் உன்னை டைரக்டா சொல்ற வார்த்தை என்னவென்று? வா என் பின்னால், வா என் பின்னால். இதான் பார்க்கின்ற காரணம் என்ன? நீ வேதனையோடு இருப்பதை நான் கண்டேன். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
மத்தேயு ஒரு நாள் இயேசு சொன்னதில்லை, ஆண்டவரே நான் இப்படி கஷ்டப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், மத்தேயு சொன்னதில்லை. ஆனால் சொல்லாமலே அறிந்த தெய்வம் தான், உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் அறிந்தவர் தான் நம்முடைய தெய்வம். நெடுவீர்ப்புகளை எல்லாம் அறிகின்றவர் தான் அந்த தெய்வம். அந்த தெய்வம் உன் கண்ணீரை கண்ட தெய்வம். சொல்ற வார்த்தை, பாரத்தோடு இருக்கின்றாயே வா என் பின்னால், நீ என் பின்னால் வா. நான் சொன்ன ஒரே அவன் பின்னாடி போய் என்று ஒரு நாம் சொன்னதில்லை. என் பின்னால் வா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர், அது பயங்கரமான ஒரு வார்த்தை. நாம் பார்க்கின்றோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள். இனி அதோட முடியவில்லையே, அடுத்த வார்த்தை பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். சரி, அதான் கிடக்கட்டும். அடுத்தது, நான் கனிமன தாழ்ச்சி உடையவன். அடுத்து என்னிலிருந்து படுகிற. அடுத்தது, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நுகத்தை இறக்கி வைக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். மறுபடியும் நான் ஏற்றுக்கொள்க வேண்டும் என்றால் எப்படி என்னால் தாங்க முடியும்? அப்போ சுமையோடு இருக்கிற நான் சுமையை இறக்கி வைக்கத்தான் உன்னிடத்தில் நான் ஓடி வருகின்றேன். அழுதும் கண்ணீரோடு இருக்கிற சமயத்தில் நீ என் சுமையை நீ சுமக்க சொல்கின்றாயே, உன்னுடைய சுமையை அடிஷனலாக சுமக்க சொல்கின்றாயே. ஆண்டவரே என்னால் முடியாது. மத்தேயு சொன்னதில்லை, வா என் அருகில், என் பின்னாலே வா என்று அழைத்த போது மத்தேயு தான் உடனே எழுந்து போகின்றார். இதை நான் பார்க்கிறோம். விட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போகின்றார். நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வருகிறேன் ஆண்டவரே, அல்ல. நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன் இயேசுவே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சொல்லிட்டு வரேன் இயேசுவே, அல்ல. எங்கேயும் இல்லை. இயேசுன வார்த்தை, வா பின்னாடி என்ற உடனே இது அவனும் அந்த இடத்தை விட்டு நேராக இயேசுவின் பின்னால் போகின்றார். அப்ப இயேசுவின் பின்னால் போக வேண்டும் என்றால் மத்தேயுவுக்கு இயேசு யார் என்று அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பின்னாடி போவாங்களா? இல்லையே. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். லோக்கல் எக்ஸாம்பிள். உங்களில் ரோட்டில் இருக்கிறவர்கள், உங்கள் அம்மா உங்களை அழைக்கிறார்கள், பாப்பா இங்கே வான்னு சொல்லி அழைக்கிறார்கள். யார்? உங்களை பாப்பாவையா? சரி பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு பிள்ளைங்களெல்லாம் பாப்பா தானே. அது ஒரு இங்கே நம் போர்டிங்கில் இருக்கிற சமயத்தில் அங்கே ஒரு போர்டிங்கில் நல்ல குண்டாக ஒரு பையன் இருந்தான். நல்ல தாடி, அப்படி தடி இருப்பாங்க. அம்மா இங்கேருந்து பார்க்குறாங்களே, வயசாச்சு தான் அந்த அம்மாவுக்கு. அவன் படிக்கட்டுப்படி இறங்கி வர சமயத்தில் மாத்திரம், என்ன சாமி போர்டிங்கில் நல்லா சாப்பாடு போட்டுக்கிறீங்க போல இருக்கு, துண்ணு எப்படி வீர்த்திருக்கிறான் பாரு அவன்னு. அப்படி வராங்க. நான் அமைதியாக இருந்தேன். பக்கத்தில் வந்த உடனே யார்? அவங்க பையன். இல்லை, ஐயோ என் பையன் ஏன்டா இப்படி இழைச்சி போயிட்டேன். ஒரே நிமிஷம் பையனை பார்த்தா ஏன்டா இழைச்சி போயிட்டேன். அதுக்கு முன்னாடி பையனை பார்க்க முன்னாடி எப்படி இருந்தது? துண்ணு எப்படி குண்டா இருக்கிறான்னு பாருன்னு. அம்மாவுக்கு எல்லா பாப்பாவும் பீப்பா மாதிரி இருந்தாலும் பாப்பா தானே, அப்படி எதுவும் கிடையாது. அதே மாதிரி அம்மா உங்களை அழைக்கிறார்கள், பாப்பா இங்கே வாயின்னு சொல்லும்போது, மக்களே நீங்கள் போவீர்களா போக மாட்டீர்களா? மூன்றாவது மனிதன், உங்களை அழைக்காத உங்களுக்கு தெரியாத ஒரு மனிதன் உங்களை அழைக்கிறார்கள், பாப்பா இங்கே வான்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? தலைகீழே போக மாட்டீர்கள். அம்மா கையில் கத்தி இருக்கின்றது. அம்மா கையில் கத்தி இருந்த போதிலும் பாப்பா இங்கே வான்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? நீங்கள் போவீங்க. ஆனால் இப்போ போவாங்களான்னு தெரியல, அந்த காலத்தில் போவாங்க. ஆமாம், நீங்களும் போவீர்கள். மற்றமையில் கத்தி இல்லாத போதிலும் அவர்கள் அங்கே போக மாட்டார்கள். அப்போ அழைக்கிறவர் யார் என்று அறிந்த காரணத்தினால், அழைக்கிறவர் யார் தெரிந்த காரணத்தினால் நீ என்ன செய்கிறாய்? நீ ஓடி போகின்றாய், தேடி போகின்றாய். மத்தேயுவுக்கு இயேசு யார் என்று அவர் அறிந்திருக்க வேண்டும். அறிந்த காரணத்தினால் அழைத்த உடனே அந்த இடத்தை விட்டு இதோ அவன் வெளியே போகின்றான், இதோ வருகிறேன் என்று போகின்றான். அப்படி என்றால் எனக்கு விடுதலை தர நபர் ஒருத்தர் உண்டு, எனக்கு வேண்டும். நான் ஒரு நோயோடு இருக்கின்றேன், நோயாளி இருக்கின்றேன். நான் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க அது 12வது வாக்கியம் படிங்கள். மத்தேயு 9:12. நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை. அப்படி என்றால் இங்கு இவன் பார்க்கின்றான், நான் நோயோடு இருக்கின்றேன், ஆன்மாவில் நான் நோயோடு இருக்கின்றேன், ஆன்மா காயப்பட்டிருக்கின்றது, வேதனையோடு இருக்கின்றேன். கோபத்துடைய விளைவு, கோபம் பாவம். அந்த பாவத்துடைய விளைவு காயங்கள் என்னதில்லை. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்கள் மேல் கோபம் கொள்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் நான் கோபப்பட்டேன் என்றால் உங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும்? சந்தோஷமா? டென்ஷன். அது தமிழில் என்ன? டென்ஷன். சந்தோஷம். தமிழில் டென்ஷன். அடுத்தது வேற மன வருத்தம் ஏற்படும். அடுத்தது என்ன? மன உளைச்சல். அடுத்தது வெறுப்பு. அதுக்கப்புறம் செருப்பு பறக்கும். வெறுப்பு. அடுத்தது கரெக்டு. அதெல்லாம் அடுத்தது என்னது? வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் காயங்களாக வரும். பாவத்துடைய விளைவுதான் இந்த காயங்கள். அப்ப என் ஆன்மாவானது இப்படி இருக்குது என்றால் அந்த காயமானது மீண்டும் எனக்கு பாவத்தை பெற்று தருகிறது, மறுபடியும் கோபத்தை பெற்று தருகிறது.
இல்லைங்களா? அப்ப பாவத்துடைய விளைவு காயங்கள், காயத்துடைய விளைவு மறுபடியும் பாவங்கள். அப்படின்னா என் ஆன்மாவானது காயப்பட்டு இருக்கின்றது. பாவத்தின் காரணமாக பல வேதனையோடும் காயத்தோடும் மனிதர்கள் என்னை ஒதுக்கிவிட்ட காரணத்தினால் வெறுப்பு, வைராக்கியங்கள், பலவிதமான பிடிவாத குணத்தோடு நான் இருக்கின்றேன். எனக்குள்ள தனிமையில் பல தீமைக்கு அடிமையாக இருக்கின்றேன். அப்படி என்றால் என் ஆன்மா நோயோடு இருக்கின்றது. இந்த நோய்க்கு மருந்து தேவை, இந்த நோய்க்கு ஒரு வைத்தியர் தேவை. யார் அந்த வைத்தியர்? மனிதன் அல்ல. இந்த ஆன்மாவுக்கு வைத்தியர் தெய்வம் கண்டார். கண்ட தெய்வம் பார்த்தார். எடா மருத்துவனாக நான் வருகின்றேன், உன்னை கண்டேன், வா என் அருகில். தா எழுந்து வந்தான். விடுதலை பெற வேண்டும் என்றால், நீயும் நானும் விடுதலை பெற வேண்டும் என்றால், எந்த நோயோடு இருக்கணுமோ அந்த வைத்தியரை காண வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது புரிந்து கொள்வதற்காக ஒரு நோயாளியோடைய மனநிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நோயாளியோடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் விடுதலை பெற வேண்டும் எண்ணம் இருக்குமா, அல்லது அவன் அப்படியே நோயோடு இருந்தால் போதும் எண்ணம் இருக்குமா? விடுதலை பெற வேண்டும். அவன் 5 விதமான மனநிலை, 5 விதமான நிலையில் கொண்டு போகலாம். ஒன்று, ஒரு நோயாளி என்று சில சமயத்தில் நான் ஒரு நோயாளி என்று அவன் அங்கீகரித்திருக்க வேண்டும். அந்த அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். 2வது, நான் இந்த நோய்க்கு நான் அடிமையாக இருக்கின்றேன், இந்த நோய்க்கு நான் ஆளாகி இருக்கின்றேன் என்ற உணர்வு, என்ற போத்தியம், அந்த அறிவு அவனுக்கு அங்கே இருக்க வேண்டும். 3வது, இந்த நோய்க்கு தகுந்தமான வைத்தியர் யார் என்று அவன் கண்டறிந்து கொண்டு அந்த வைத்தியரை நோய்க்கு அவன் அந்த அறிவு இருக்க வேண்டும். 4வது, அந்த வைத்தியரிடத்தில் சென்று அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவன் கேட்க வேண்டும். 5வது, அந்த வைத்தியர் கொடுக்கிற அந்த மருந்துகள் எல்லாம் இவன் உண்ண வேண்டும். இது உண்டால் மட்டுமே தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் அவனுக்கு அங்கு கிடைக்கும். அறிவிந்த மட்டும் பத்தாது. அப்ப அறிவும் பிளஸ் செயல்பாடும் கடந்து வர வேண்டும். இங்கு நாம் பார்க்கின்றோம், மத்தேயு வேதனையோடு இருக்கின்றான், காயத்தோடு இருக்கின்றான், அவமானத்தோடு இருக்கின்றான், தனிமையில் இருக்கின்றான். எல்லாம் இருந்த அந்த மத்தேயு அப்படி இருக்கிற பொழுது தனக்கு விடுதலை வேண்டும், தன்னுடைய ஆன்மாவுக்கு இதால் விடுதலை வேண்டும், இந்த காயங்களுக்கு மருந்து வேண்டும். மருந்து கண்டுபிடித்தவன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. மருத்துவரை அவன் கண்டான், மருத்துவரை பற்றவன் அறிந்திருந்தான். அறிந்த காரணத்தினால் அந்த மருத்துவர் அழைத்த போது வா என்று அழைத்த உடனே எழுந்து போனவன் தான் யாரு? மத்தேயு. மக்களே, உனக்கும் எனக்கும் தெரியும் இயேசு யார் என்று. உனக்கும் எனக்கும் தெரியும். அந்த இயேசு உன்னை என்னை அழைக்கின்றார். வா என்று அழைக்கிற சமயத்தில் மத்தேயு வேலை செய்கிற வேலையை விட்டுக்கொண்டு எப்படி போனாரோ அதே மாதிரி நீயும் நானும் போனோமா? நீ நானும் போயிருக்கின்றோமா? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஜெபமாலையை ஜெபிப்பதற்காக பெற்றோர்கள் அழைப்பார்கள் பிள்ளைகளை. மக்களே வா என்று சொன்ன உடனே புஸ்தகத்தை மூடி வைத்து ஜெபமாலைக்கு வரோமா? மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி ஜெபமாலைக்கு வரோமா? டிவி ஆஃப் பண்ணி ஜெபமாலைக்கு நாம் குடும்பத்தோடு அமர நாம் வருகிறோமா? அல்லது அழைத்த நபரை தாறு மாற திட்டிக் கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? என்ன நீ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? திருப்பலிக்கு அருத்தந்தையர்கள், பங்கு தந்தையர்கள் அழைப்பார்கள். மக்களே கடந்து வாருங்கள், 6 மணிக்கு திருப்பலி கடந்து வாருங்கள், 8 மணிக்கு திருப்பலி கடந்து வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை கேட்டிசம் கிளாஸுக்கு அனுப்புங்கள். மக்களே எல்லோரும் வழிபாடில் பங்கெடுக்க வேண்டும், அன்பியங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், அன்பியங்கள் கூட்டத்தில் நேரத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்று பங்கு தந்தை அழைக்கிற சமயத்தில் மக்கள் அழைக்கிற போது நீயும் நானும் பங்கில் இருக்கிற நீயும் நானும் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த அழைப்புக்கு ஏற்றபடி உடனே பதில் கொடுக்கிறோமா? அல்லது தாறுமாறாக நம்ம பேசி பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? என்ன பதில் நீ நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? என்ன காரணங்கள்? ஏன் இந்த காரணங்கள்? இனி 2வது நிலைப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவர் வீட்டுக்கு வருகின்றார். மருத்துவர் வீட்டுக்கு வந்தால் எதுக்கு வருகின்றார்? காப்பி குடிக்க வராரா? எதுக்கு? நோயாளிகளை சந்திக்க தான் மருத்துவர் வருகிறார் ஒழிய மற்றபடி அல்ல. அப்படி என்றால் இயேசு அங்கு வருகிறார் என்றால் மத்தேயு ஒரு ஆன்மாவில் நோயோடு இருக்கின்றவன் தெய்வம் கண்டார். அவன் பாதிக்கப்பட்டவன் என்பதை தெய்வம் அறிந்தார். அறிந்த தெய்வம் என்ன செய்கின்றார்? அவனை விடுவிக்க மருத்துவர் நோயாளியத்தின் கடந்து வந்தார். வந்த பொழுது நோயாளி அதுக்கு ஏற்றபடி ஒத்துழைப்பை கொடுக்கின்றார். தா வாடான்னு சொன்ன உடனே தா போடுகின்றார். என்னை தேடி வருகிற தெய்வம் இதா பலிபீடத்தில். அதுதான் திருப்பலி. என்னை தேடி வருகிற தெய்வம் பாவ சங்கீர்த்தனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார், தொட்டில் அமர்ந்திருக்கின்றார். என்னை மன்னிப்பதற்காக, என் ஆன்மாவில் இத பல நோயோடு இருக்கின்ற நான் என்னை குணம் தருவதற்காக தெய்வம் அங்கு வந்திருக்கின்றார். பாவ சங்கீத தொட்டில் அமர்ந்திருக்கின்றார். அப்படி என்றால் மக்களே, பாவ சங்கீதம் நிர்பந்தமாக செய்தே தீர வேண்டும். தவக்காலம் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக எப்போ வேணாம் செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாம் செய்யலாம். பாவ சங்கீதம் செய்வதற்கு எந்த ஒரு நேரமும் காலமும் இல்லை.
எந்த நேரம் காலம் இல்லை. ஒரு மாசத்துக்கு மேல நீட்டக்கூடாது. வாரம் வாரம் நீ செய்யலாம், 10 நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம், ஒரு மாசத்துக்கு. ஆனால் ஒரு மாசத்துக்கு மேல நீ நீட்டக்கூடாது. 4 பேர் கேலி பேச்சு பேசுவார்கள், பைத்தியக்காரத்தனம் என்று சொல்வார்கள். சொல்றவன் சொல்லிக் கொண்டு இருக்கட்டும். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பாவ சங்கீர்த்தனம் நிர்பந்தம் செய்திருக்க வேண்டும். செய்கிற பாவ சங்கீர்த்தனம் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அது நன்மையாக இருக்க வேண்டும், அது உண்மையாக இருக்க வேண்டும். அது என் பலவீனங்களை வெளிப்படுத்துகிற நிமிடங்கள். அப்போ ஓரோ பாவ சங்கீர்த்தனம் செய்கிற போது என் பலவீனங்களை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். தெய்வமே, எனக்கு நீ தான் இருக்கிறாய், எனக்கு வேறு யாரும் இல்லை என்பது சத்தியத்தை இதில் நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். என் பலவீனத்தை அறிக்கையிடுவதும் சத்தியத்தை அறிக்கையிடுவதுமாக இருக்கின்ற பொழுது தெய்வம் பார்க்கின்றார். நான் வருகிறேன், உன்னை கண்டேன், உன் பலவீனங்களை கண்டேன், உன்னை அறிந்தேன், உன்னை விடுவிக்க வந்துகிறேன், வா என்று சொல்லிக்கொண்டு இறைவன் என்னை அழைத்து கொண்டே இருப்பார். அதுதான் மக்களே, எப்பேற்பட்ட தடை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஓடி போய் பாவ சங்கீர்த்தனம் செய்தே தீர வேண்டும். அதில் எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லை, எந்த ஒரு நொண்டி சாக்கும் இல்லை. எங்கேயாவது போ, சென்னையில் தடுக்கி விழுந்த ஆலயம் இருக்கின்றது, தடுக்கி விழுந்த சாமியார்கள் இருக்கிறார்கள், போ. இனி இவர் நேரம் இல்லை என்றால் அடுத்த நாள்கிட்ட போ, அவர் நேரம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆள்கிட்ட போ, அவர் நேரம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆள்கிட்ட போ. எல்லாத்தையும் இப்போ எங்கேயாவது ஒருத்தர் போ, 10 சாமியார் போய் 11வது சாமியார் ஒருத்தர் அமர்ந்து இருப்பார். அங்கு போய் பாவ சங்கீர்த்தனம் செய். இந்த 10 பேரும் தராத காரணத்தினால் அவர்களை குற்றப்படுத்தாத. பல காரணங்கள் இருக்கலாம், எல்லா காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் என்பதில்லை. உனக்காக தெய்வம் உன்னை மன்னிப்பதற்காக 11வது ஆறில் இதாங்க தயாராக வைத்திருப்பார். அவரிடத்தில் சென்ற போது உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஒருவேளை இவரிடத்தில் போயிருந்தால் உனக்கு பாவ சங்கீதம் திருப்தியா இருந்திருக்காது. அங்க போயிருந்த காரணத்தினால் உனக்கு திருப்தியா இருந்திருக்கும். அவ தெய்வம் அனுமதிக்கிறது தான். நீ எந்த அளவுக்கு நீ முயற்சி இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு கிருபைகள் உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் மக்களை நீ நாம் செய்த காரியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், மருத்துவர் தேடி வந்தது போலவே தெய்வம் மத்தேயுவை தேடி வந்தார். அந்த மருத்துவர் தான் வந்திருக்கின்றார். என் மருந்துக்கு, என்னுடைய நோய்களுக்கு இவன் தான் சிறந்த மருத்துவர் என்று அறிந்த காரணத்தினால், அந்த மருத்துவரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த மருத்துவர் பின்னாடி தான் போகிறோம். அதே மாதிரி மத்தேயு எழுந்து போனார். நீயும் நானும் இயேசு பின்னாடி போகிறோமா? இயேசு பின்னாடி வருகிறோமா? சம்பாதிக்கிறோம், அறிவு சம்பாதிக்கிறோம் ஒழிய அறிவு செயல்பாட்டில் வரலையே. அறிவு செயல்பாட்டில் விவிலிய அறிவு சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். விவிலிய அறிவு சம்பாதிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பிற என்ன செய்யணும்? அந்த விவிலியத்தை வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்கவில்லை என்றால் என்ன மக்களே பிரயோஜனம் உண்டு? வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிக்கத்தான் உனக்கும் எனக்கும் வெற்றி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கின்றோம். இங்க பின்பற்ற இன்னொரு வார்த்தை எடுத்து படிங்கள். எங்க ஓசையா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அது இன்னும் நல்ல அழகா இருக்கும். ஓசையா ஏ இல்ல ஓ. ஓசையா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். வாருங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் செல்வோம். பார்த்தீங்களா? வாருங்கள், நாம் எங்கு போவோம்? ஆண்டவரிடத்தில் நாம் செல்வோம் என்ற எதற்காக? ஆண்டவரிடத்தில். அடுத்த வார்த்தை, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை குணமாக்குற தெய்வம். அடுத்தது, ஒருக்கியவர் அவரே. அடுத்தது, அவரே நம் காயங்களை கட்டுவார். நம்முடைய காயங்களுக்கு மருந்தாக மாறுகின்றார். நம் காயங்களும் கட்டுப்படுகிறவர் வேறு யாருமில்லை, இயேசு கிறிஸ்து தான். அப்ப என் மன காயங்களுக்கு கட்டுப்போட முடிகிற ஒரே மனிதன் வேறு யாருமில்லை, இந்த தெய்வம். இந்த தெய்வம் மட்டுமே தான் என் மனக்காயங்களுக்கு கட்டுப்போட முடிவு ஒழிய, என்னுடைய மன நோய்களுக்கு, என்னுடைய மன அழுத்தங்களுக்கு இவர் மட்டும்தான் கட்டு போட முடிவு ஒழிய வேறு எந்த ஒரு மனிதனும் அல்ல. நான் படிக்கிற சைக்காலஜி அல்ல, அல்ல என்னுடைய புஸ்தகம் அல்ல, என் நண்பர்கள் தருகிற அன்பு என்பதல்ல. மாறாக இந்த தெய்வம் இவர் தருகிறது தான். எப்படி? இந்த தெய்வம் என் நண்பன் வழியாக சென்று இத கிருபையை தருவார். இந்த தெய்வம் என் மனைவி வழியாக சென்று தன் கிருபையை தருவார். இந்த தெய்வம் தன் கணவன் வழியாக சென்று கிருபை தருவார். இந்த தெய்வம் பல மனிதர்கள், பல இயக்கங்கள் வழியாக, பல விதமான நிகழ்வுகள் வழியாக இந்த தெய்வம் கடந்து சென்று எனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் எனக்கு வேண்டிய மருந்தையும் இவர் தருவார். அடுத்த மக்களே, நோயோடு இருக்கிற சமயத்தை நீ நானும் யாரை தேடி போக வேண்டும்? தெய்வத்தை தேடி போக வேண்டும் சொல்ல காரணங்கள் அல்ல. மனிதனை தேடி ஞானமே போறதல்ல.
இவரை தேடி நான் வந்தால் இந்த தெய்வம் காட்டுவார். எந்த மருத்துவரை நீ போய் காண வேண்டும், என்ன மருந்து நீ சாப்பிட வேண்டும் என்பதெல்லாம் இவர் வெளிப்படுத்துவார். அதுக்கேற்றபடியே நம்முடைய வாழ்க்கை அங்கு அமுதமாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் படிங்கள் எசையா புஸ்தகம், எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம். அடுத்தது என்கிறார் ஆண்டவர். அடுத்தது உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும் நான் அதை உரைப்பனை போல் வெண்மையாக்கி விடுவேன். வா வழக்காடு. இதோ நீ காயத்தோடு இருக்கின்றாய், தெய்வம் கண்டார். பல வேதனையோடு இருக்கின்றாய், தெய்வம் கண்டார். தோல்வியின் முற்றத்தில் இருக்கின்றாய், இதோ தெய்வம் கண்டார். அழுகையில் நீ இருக்கின்றாய், தெய்வம் கண்டார். வா வழக்காடு. உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் எடுத்து சொல், நான் உன்னை விழுந்தாக்குவேன், உன்னை பனி போல் வெண்மையாக்கி விடுவேன், உன்னுடைய நன்மைகளுக்கு நான் தருவேன். மக்களே, நன்மை மட்டுமே செய்கிற தெய்வம். எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். அடுத்தது கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வந்து சேருங்கள். மருத்துவத்துக்கு செலவில்லை, மருத்துவத்துக்கு செலவில்லை. செலவில்லை என்றால் என்ன செய்து கொண்டிருப்போம்? நேர போவோம். டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் ஏதாவது பாருங்க டாக்டர், என்னால் முடிஞ்சது நான் போயிருக்கிறேன், என்னால் பாருங்க டாக்டர், முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்யுங்கள், அதுக்கப்புறம் பைசா நான் எங்கேருந்து வேணால் நான் செய்து விடுகிறேன் என்று நீ எந்த அளவுக்கு நீ கெஞ்சி கொண்டிருக்கின்றாய். தெய்வம் சொல்ல வார்த்தை, தாகமாயிருப்பவர்களே நீ வந்து விடு, நீ வந்து விடு, இங்க வந்து நீர்நிலைக்கு வந்து விடு. நீர்நிலை என்றால் என்ன? எது நீர்நிலை? இதான் பலிப்பிடம். நீர்நிலைக்கு வந்து விடுங்கள். இதோ கையில் காசு பணம் இல்லாதவர்களே நீங்களும் வந்து சேருங்கள். அது எப்படி? கையில் பைசா இல்லாமல் நான் எப்படி வர முடியும்? கடனாக வாங்கிட்டு வா, கடனை வாங்கிட்டு வா. கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு போகிறோம் இல்லை, கல்யாணத்துக்கு மட்டும் சினிமாவுக்கெல்லாம் மட்டும் கடன் வாங்கிட்டு நம்ம போகிறோம் இல்லை. அதே மாதிரி ஆலயத்துக்கு வர்ற சமயத்தில் கடனாக வாங்கிட்டு ஆலயத்தை நீ கடந்து வா. வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சௌகரியம் இல்லை, பஸ் வசதி இல்லை, நேரங்காலம் ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாளும் நொண்டி சாக்கு சொல்லி கொண்டு இருக்காது. நொடிசாக இருக்காது. வேலைக்காக இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகிற உனக்கு பக்கத்தில் கோயிலுக்கு உன்னால் போக முடியாதா? இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக அங்கே போகிற நீ பக்கத்தில் பங்கு கோயிலுக்கு உன்னால் போக தெரியாது. ஆனால் வேளாங்கண்ணிக்கு மட்டும் போயிட்டு மாதாவேன்னு போய் நிற்கிற என்றால் மாதா உனக்கு சொல்கிறாங்களா? பங்கு கோயிலுக்கு போவான் இங்கே வாடான்னு சொல்கிறாங்களா? எந்த மாதாவது சொல்லியிருப்பாங்களா? இல்லையே, அது நீ செய்வதில்லை. அப்படி என்றால் எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் என்று பாருங்கள். அங்கு போயிட்டு மொட்டை அடித்துக் கொண்டிருப்பாய், மொட்டையை அடித்துக் கொண்டு இங்கே வந்துட்டு பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் அருக்கண்டைகளையும் பற்றி விசுவாசத்தை பற்றி தரகுறையாக பேசிக்கொண்டு நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் சொல்லுகிற சமயத்தில் வெட்கமாக இல்லை உனக்கு? மரியாதை இதனால தான் மொட்டை அடிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் என்று பார். அப்போ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிரித்து பார்க்க வேண்டும். தெய்வம் இதை உன்னை அழைக்கின்றார். வாருங்கள் தாகமைப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு கடந்து வாருங்கள். கையில் காசு பணம் இல்லாதவர்களே நீங்களும் வந்து சேருங்கள். இனி அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். தானியத்தை வாங்கி வில்லுங்கள். காசு பணம் நின்றி நீங்கள் வாங்கி உண்ணுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வந்தாலே போதும், வாங்கி உண்ணு என்றால் தெய்வம் உனக்கு தருகின்றார். நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள், நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள். மீண்டும் யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாய் இருந்தால் அவர்கள் என்னிடத்தில் வரட்டும், நான் உன்னிடத்தில் வருவதல்ல. உனக்கு தாகம் இருந்தால் நீ என்னை தேடி வா, நான் உன்னை தேடி வருவதல்ல. நான் தேடி வந்து விட்டேன், நீ தான் என்னை தேடி வரவில்லை. யாருக்கேனும் தாகமாய் இருந்தால் அவர்கள் என்னை தேடி வரட்டும். அடுத்தது வந்தால் மட்டும் பத்தாது, என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அறிவிக்கும் என்ற வார்த்தை மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பலிப்படுத்தல் வருகின்ற அப்பரசன் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற இறை சமூகத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நீ வந்து என்ன பிரயோஜனம்? அறிவிக்கின்ற வார்த்தை மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்ல வார்த்தை என்னவென்று, உன்னை தெய்வம் குணமாக்குவார் என்றால் ஆமாம், தெய்வம் என்னை குணமாக்குவார். அந்த நம்பிக்கை நீ போக வேண்டும். மாறாக அது எங்க நடக்கிறது அப்படி என்றால் அர்த்தம் இல்லை. வந்தால் மட்டும் பத்தாது, வழிபாட்டுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, நம்பிக்கை கொள்ள வேண்டும். இனி அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? இல்ல நம்பிக்கை கொள்வோர் என்னிலிருந்து பருகட்டும்.
பருகட்டும் என்றால் அர்த்தம் என்ன? நான் ஊற்றி கொடுப்பதல்ல, நீ எடுத்துக்கொள். எவ்வளவு வேணும் நீ எடுத்துக்கொள். டம்ளர் சைஸ் கொண்டு வருகிறேன் என்றால் டம்ளர் சைஸில் உனக்கு கிருபை கிடைக்கும். பக்கெட்டு கொண்டு வருகின்றால் பக்கெட் சைஸில் கிருபை கிடைக்கும். அண்டா கொண்டு வருகிறேன் அண்டா சைஸில் கிருபை கிடைக்கும். வெறுங்கைடு வருகின்றால் வெறுங்கைடு போ, யார் வேணும்னா. நீ எப்படி வருகின்றாயோ, எந்த மனநிலையோடு நீ பங்கெடுக்கின்றாயோ அதுக்கேற்றபடிதான் கிருபைகள் ஒழிய வேறு எதுவுமில்லை. அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ சன்னதியில் என் நம்பிக்கையை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் நோயோடு இருக்கின்றேன், மருத்துவர் இதோ என்னை தேடி வந்திருக்கின்றார். அதை நாம் பார்க்கின்றோம். தாகமாக இருப்பவர்களே நீங்கள் அத்தனை பேரும் வந்துவிடு, நீங்கள் அத்தனை பேரும் வந்து விடுங்கள், நான் தான் வர வேண்டும். வந்திருக்கிறேனா? என் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கின்றது ஒழிய என் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கின்றது. அப்போ எப்படி எனக்கு முடியும்? நான் வந்து விட்டேன், வந்து என்ன பிரயோஜனம்? பரீட்சையில் ஒரே டீச்சர் 30-40 மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். டீச்சர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்கிறார்கள். நல்ல பேர், ஒரு சில பேர் 100%, ஒரு சில பேர் 50, ஒரு சில பேர் இதெல்லாம். நான்லாம் எப்போவுமே 100க்கு 100 எடுக்கிற பையன். சும்மா போய் சொல்லுவேன், யாரும் இதெல்லாம் பார்க்க போகிறான் என்ன எடுக்கணும் ஆசை தான், டீச்சர் தான் போட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? அப்போது அது மாதிரி எடுக்கிறாங்க. ஒரே டீச்சர் தானே மாணவ மாணவிக்கு சொல்லி கொடுக்குறாங்களே, ஏன் மார்க் கம்மியாக வருது? நன்றாக படிக்கின்றவன் கவனித்து கொண்டு இருக்கின்றான், நன்றாக விளையாடி கொண்டு இருப்பான் டிங்கி டிக்கி இருக்கின்றான். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு விதம். உன்னை யார் கவனிக்க வேணாம்னு சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அதன் பிறகு நீ நானும் கண்டுபிடிச்ச நொண்டி சாக்கு தான். என்னுடைய கேரக்டருக்கு ஏற்றபடி இல்லை ஃபாதர், அரை மணி நேரத்துக்கு மேலே என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது. சைக்காட்ரிஸ்ட் அதான் சொல்கிறார்கள். மன உளவியல் படி ஒரு மனிதனால் அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அவனால் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஃபாதர். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு எல்லாம் தெரியல போய்விடும். உட்காந்து ஒன்றா உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நியாயத்தை கண்டுபிடிச்சி நீயும் நான் போகிற சமயத்தில் நமக்கு மேல்மாடி இருக்கா? இல்லையே. பிறகு எப்படி மக்களே கிருபைகள் நமக்கு அனுபவிக்க முடியும்? ஒரு நாளும் இல்லை. நீயும் நானும் யார் என்பதை அறிந்த தெய்வம். நீ இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்கிற பையன் பிள்ளை என்று தெய்வத்துக்கு அறிந்த தெய்வம் உன்னை இன்னும் தேடி வந்தார். தேடி வந்து சொல்கிற வார்த்தை, மனிதனே நீ நோயோடு இருக்கின்றாய், நான் மருத்துவனாக வந்திருக்கின்றேன், வா என் பின்னால், உனக்கு நான் விடுதலை தருகிறேன், வா என் பின்னால். நீயும் நானும் அந்த தெய்வத்தின் பின்னாலே நாம் போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன வருகிறது? மத்தேயு எழுந்தும் அவரும் சென்றார். மத்தேயு எழுந்து சென்றார் சொன்ன உடனே அவரும் தான் எழுந்து போகிறார் என்றால் மக்களே, மத்தேயு அங்கு விடுதலை அடைந்தார். ஆனால் தான் அவர் சொன்ன வார்த்தை என்பது இயேசுன வார்த்தை, நான் வந்திருப்பது நேர்மையாளரை தேடி அல்ல, பாவிலே தேடி வந்தேன். மத்தேயு செய்த காரியம் என்ன? தன்னுடைய நண்பர்களுக்கு இன்ட்ரடியூஸ் செய்து விடுகிறார் இயேசுவை. அவனும் பாவிகளுக்கும் அவனும் செய்து விடுகின்றான். அனுபவித்த ஒரு மனிதன், நான் நோயிலிருந்து விடுதலை பெற காரணம் இந்த டாக்டர் தான் என்று சொன்ன அறிந்த உடனே, இந்த மருத்துவர் எனக்கு விடுதலை தந்த உடனே நான் என்ன செய்வேன்? இந்த மருத்துவரை மற்ற நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தி விடுவேன். இவன் தான் இதோ எனக்கு விடுதலை தர முடியும், வேறு யாரும் அல்ல. இவன் தான் எனக்கு விடுதலை தர முடியும், வேறு யாரும் இல்லை. அதன் படிங்கள், 10வது வாக்கியம் படிங்கள். வரி தண்டவர்கள் பாவிகள் இயேசுவோடு விருந்து உண்டார்கள். அப்ப விருந்து என்பது என்ன அடையாளம்? அன்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். விருந்து என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். அதை நாம் பார்க்கின்றோம். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், வெளிப்பாடு, இந்த பேஜ் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாக்கியங்கள் படிங்கள். இதோ கதவறைகள் நின்று கொண்டு நான் தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து தந்தால் நான் அவர்களுடன் விருந்து உண்பேன், உள்ளே வருவேன், அவர்களோடு நான் விருந்து உண்பேன். அப்படி விருந்து என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். அப்படி என்றால் இயேசு இங்கு பாவிகளோடு வரி தண்டுபவர்கள் சொல்லும் போது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களிடத்தில் தெய்வம் விருந்து உண்கின்றார். அப்படி என்றால் காயப்பட்ட மக்களோடு இணைந்து தெய்வம் விருந்து உண்கின்றார். அவமானப்பட்ட மக்களோடு இணைந்து கொண்டு தெய்வம் விருந்து உண்கிறார் என்றால் நான் நொந்து இருக்கின்றேன், என்னை போல மற்றவர்களும் நொந்து இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த பாவிக்காக, இந்த நோய்க்காகத்தான், இந்த நோயாளியை தேடித்தான் இந்த மருத்துவர் வந்திருக்கின்றார். இந்த மருத்துவர் எனக்கு சந்தோஷத்தை தான் வந்தாரா ஒழிய, சந்தோஷம் தரத்தான் வந்தாரை ஒழிய என்னை வேதனைப்படுத்தவோ காயப்படுத்தவோ அல்ல.
அப்படி என்றால் நான் கண்ணீரோடு நான் இருக்கிறேன் என்றால், என் குடும்ப பாரத்தை நினைத்து கொண்டு என் குடும்பத்தை நினைத்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்றால், என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் தான் இந்த பலிப்பிடத்தில். நான் அவமானப்பட்டிருக்கிறேன் என்றால் என் அவமானத்தை எடுக்கிற தெய்வம் தான் இந்த பலிப்பிடத்தில். அப்படி என்றால் என்னுடைய ஓரோ நிலையையும் எங்கு வர வேண்டும்? பலிப்பிடத்தை நோக்கி வர வேண்டும். அதுதான் மக்களே கத்தோலிக்க திருச்சபை கூறுகிறது, நீ என்ன பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த பலிப்பிடத்தை விட்டு ஒரு இன்ச்சு போலும் நகர்ந்து போய்விடாதே. ஒரு இன்ச்சு போலும் போடக்கூடாது. அனைத்தையும் இங்கு கொடு. நீ வழிபாடல் எப்படி இருக்கிறையோ இரண்டாவது விஷயம். ஆனால் இந்த பலிப்பிடத்தில் இணைந்து நீ செயல்பட வேண்டும். இந்த வழிபாடும் இந்த ஜெரிக்கோ பிரேயர்களும் இந்த ஜெபமாலைகளும் எல்லாமே எதற்காக? இந்த வழிபாட்டில் பங்கெடுப்பதற்காக, இந்த பலியில் பங்கெடுப்பதற்காக. ஜெரிக்கோ பிரேயர் நோய்களை குணமாக்குவது என்பதல்ல. ஜெபமாலை என்பது சும்மா அன்னை மார்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அல்ல. சிலுவை பாதை அன்பை தியானிப்பது மட்டுமல்ல, இறைவார்த்தை சும்மா படித்து மட்டுமல்ல, மாறாக அது அத்தனையும் என்னை இந்த பலிப்படத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும். இந்த பலிப்படத்தில் வர இயேசு கிறிஸ்துவை அதை அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மக்களே, நீயும் நானும் செய்வது சிலை வழிபாடாக மாறிவிடும். இதுதான் அவருடைய அர்த்தங்கள். ஒரு நாள் மணி கூட எல்லாமே பலிப்பிடத்தோடு இணைந்திருக்க வேண்டும். என் தெய்வம் இதா இங்கு வருகின்றார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள். பலிப்பிடத்தில் நற்கருணைநாதரை கொண்டு வருவதற்காக நம்மை தயார்படுத்துவோம். கண்களை மூடிய வட்டமாகவே இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, இயேசுவே, நான் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கின்றீர். எந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றீர். மத்தேயு எப்படி இருந்தார்? எந்த மனநிலையோடு அவர் இருந்தார்? அந்த மனநிலைக்கு ஏற்றபடியே நீ அவரை தேடி வந்தீரே. அவரை தேடி வந்து அவருக்கு நீ விடுதலையும் நீ கொடுத்தீர். இயேசுவே, மத்தேயுவை தேடி வந்தது போலவே என்னையும் நீ தேடி வருகின்றீர். இதோ இந்த பலிப்பிடத்தில். மத்தேயுவுக்கு அவனுடைய உணர்வுகள் எல்லாம் அறிந்த நீர், அவனுடைய வேதனைகள் எல்லாம் கண்ணீர்களையும் கண்ட நீர், என்னுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் அறிந்த நீர், கண்ட நீர் என்னை தேடி வருகின்றீர். எனக்கு விடுதலை தர நீ வந்திருக்கின்றீர். நன்றி இயேசுவே. இதோ இந்த மத்திய வேளையில், இந்த இரக்கமணி நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ சொன்ன வார்த்தை, தாகம் உள்ளவரே என்மேல் நம்பிக்கை வையுங்கள். அன்பை தேடி அலைகின்றாய், வாழ்வை தேடி அலைகின்றாய், அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். இதோ நான் இருக்கின்றேன் உனக்கு அன்பை தருவதற்காக, வாழ்வை தருவதற்காக, அமைதியை தருவதற்காக.